வணக்கம். சேஷாத்ரி, உங்களோட லேபர் அட்வைசர், கார்ப்பரேட் ட்ரெய்னர், பாஸ் ஐசி மெம்பர். ஒவ்வொரு நிறுவனத்திலையும் சட்டத்திட்டங்கள், நம்மளோட எம்ப்ளாயீஸ் என்னென்ன மாதிரியான சட்டத்திட்டங்கள் ஃபாலோ பண்ணணும், அதுக்கப்புறம் எதெல்லாம் தவறுகள், மிஸ்கான்டாக்ட் அப்படிங்கிறதையும் அதை தெரியப்படுத்துறது. தவறு பண்ணிட்டா அதை எந்த மாதிரியான நேச்சுரல் ஜஸ்டிஸ் அதன்படி விசாரித்து எப்படி தண்டனைகள் வழங்கப்படணும், இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் ஆக்ட். அது ஒவ்வொரு நிறுவனம் ஆரம்பித்த 6 மாதத்தில் சர்டிஃபிகேஷன், நம்ம நிறுவனத்துக்கு ஏற்ற மாதிரி தேவையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை போட்டுக்கலாம் சட்டங்களுக்கு உட்பட்டு. அதை சர்டிஃபைடு ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் சொல்கிறோம். அந்த ஸ்டாண்டிங் ஆர்டர்களை பொறுத்து உள்ளே நடக்கக்கூடிய ஏதாவது மிஸ்கான்டாக்ட் எதாவது பண்ணால் எப்படி விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும், அதாவது டொமஸ்டிக் என்கொயரி அப்படிங்கிறது. அது எப்படி நடத்தணும், ஸ்டாண்டிங் ஆர்டர்னா என்ன, சர்டிஃபைட் ஸ்டாண்டிங் ஆர்டர்னா என்ன, அதை எப்படி வாங்கணும், டொமஸ்டிக் என்கொயரினா என்ன, அதை எப்படி நடத்தணும், நடத்துறதுக்கு முன்னாடி எப்படி கம்ப்ளைண்ட் எழுதணும், அந்த கம்ப்ளைண்ட்டில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கிற தகவல், ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கறது எப்படி, யாருக்கு கொடுக்கணும், அதோட பதில்கள் எப்படி வரும், வந்தால் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணணும், அதுக்கப்புறமா ஒரு என்கொயரி ஆஃபீஸரை எப்படி அப்பாயிண்ட் பண்ணணும், யார் என்கொயரி ஆஃபீஸராக இருக்கலாம், மேனேஜ்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் யார், அவருக்குள்ள உரிமைகள் என்னென்ன, கடமைகள் என்னென்ன, எப்படி நேச்சுரல் ஜஸ்டிஸ் பிரகாரம் ஒரு டொமஸ்டிக் என்கொயரி நடக்கணும், அதில் என்கொயரி ப்ரொசீடிங்ஸ்னால் என்ன, அதை எப்படி எழுதணும், ஃபைனலாக ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து, செகண்ட் ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து எப்படி ஃபைனல் ரிப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கணும், எப்படி கடைசியாக தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். இப்படி கம்ப்ளீட்டாக ஸ்டாண்டிங் ஆர்டரில் ஆரம்பித்து எப்படி தண்டனை வழங்கப்படணும், டொமஸ்டிக் என்கொயரி எப்படி, அந்த ப்ராசஸ் ஃபுல்லாக சொல்லி ஒரு என்கொயரி ப்ராசஸ் ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு தண்டனைகள் வழங்கப்படுவது பற்றி இப்படி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஒர்க் ஷாப். அதுவும் என்ன, தமிழில், அதுவும் ஆன்லைனில், நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே இதை பற்றின முழு தகவல்கள் ஆக்டிவிட்டி பேஸில், அதாவது நீங்கள் பண்ண போகிறோம், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு எடுத்துக்காட்டப்பட நம்ம பண்ணி அதன் மூலமாக அனுபவபூர்வமாக ஒரு டொமஸ்டிக் என்கொயரி எப்படி கண்டக்ட் பண்ணோன்றதை தெரிஞ்சுக்க போகிறோம். என்றைக்கு அப்படின்னா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை. அது ஆன்லைனில் விர்ச்சுவல் மோடில் நடக்க போகிறது. இதை பற்றின மேலும் தகவல்களை மிஸ்டர் தினேஷ்குமார் அவரோட நம்பர் கொடுத்துருக்கேன், அவரை காண்டாக்ட் பண்ணி தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் அவசியம் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் இது, அவசியம் சந்திக்கலாம். தேங்க்யூ.